அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஜனவரி 2026 தொடக்கத்தில் மெக்சிகோ மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளின் அதிபர்களுக்கு போதைப்பொருள் கடத்தல், காடல்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கைகள் வெனிசுலாவில் நடந்த சமீபத்திய இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு வந்துள்ளன, அங்கு அமெரிக்க படைகள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது. இது போதைப்பொருள் கடத்தலை எதிர்க்கும் அமெரிக்காவின் தீவிர அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. டிரம்ப் இந்த நாடுகளில் சாத்தியமான அமெரிக்க தலையீட்டை தெரிவித்துள்ளார். டிரம்ப் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெயின்பாமை கடுமையாக விமர்சித்து, போதைப்பொருள் காடல்களுக்கு எதிராக திறம்பட செயல்படவில்லை என்று கூறினார். அவை நாட்டை முழுமையாக கட்டுப்படுத்தி நடத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் ஷெயின்பாம் மெக்சிகோவின் இறையாண்மையை உறுதிப்படுத்தி, அமெரிக்காவின் எந்த உதவியும் தேவையில்லை என்று தெளிவாக மறுத்துவிட்டார். இது பென்டானில் போன்ற போதைப் பொருட்களின் கடத்தலை தொடர்ந்து நிகழ்கிறது. கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவையும் டிரம்ப் கடுமையாக குற்றம் சாட்டினார். கோகோயின் உற்பத்தி மற்றும் அதன் கடத்தலில் அவர் நேரடியாக உடந்தையாக இருப்பதாக கூறி, இது கொலம்பியாவில் ஒரு சாத்தியமான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்று பரிந்துரைத்தார். பெட்ரோ இந்த அச்சுறுத்தலை கடுமையாக கண்டித்து, கொலம்பியாவின் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டங்களை வலியுறுத்தினார். அமெரிக்காவின் தலையீடு ஏற்கத்தக்கதல்ல என்று தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல்கள் வெனிசுலா நடவடிக்கையை தொடர்ந்து வந்தன. இது சர்வதேச சட்டத்தை மீறிய செயலாக பரவலாக கண்டிக்கப்பட்டது, ஏனெனில் அது உலகளாவிய இறையாண்மை விதிகளுக்கு மாறாக இருந்தது. போதைப்பொருள் கார்தல்களை அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதி டிரம்ப் தனது நடவடிக்கைகளை நியாயப்படுத்தினார். மேலும் இராணுவ அச்சுறுத்தல்களுக்கு அப்பால் மெக்சிகோவுக்கு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக வர்த்தக வரிகளை விதிக்கும் அச்சுறுத்தலையும் அவர் பயன்படுத்தியுள்ளார். இது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கிறது. நிபுணர்கள் இந்த அமெரிக்க நடவடிக்கைகளின் எதிர்மறையான விளைவுகள் குறித்து கடுமையாக எச்சரிக்கின்றனர். இதில் பிராந்திய ஸ்திரமின்மை, சர்வதேச உறவுகளில் ஏற்படும் பெரும் சேதங்கள் மற்றும் புதிய பதற்றங்கள் அடங்கும். மெக்சிகோ மற்றும் கொலம்பியாவின் தலைவர்கள் தங்கள் நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் எதிர்ப்பு மற்றும் இராஜதந்திர முயற்சிகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவின் அதிகப்படியான தலையீடு குறித்து கவலை தெரிவித்துள்ளன. டிரம்பின் கொள்கைகள் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் அமெரிக்காவில் உள்ள நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக கருதுகின்றன. இந்த முழு நிலைமை டிரம்பின் லத்தீன் அமெரிக்காவுக்கான கடுமையான மற்றும் கடின அணுகுமுறையின் தொடர்ச்சியை பிரதிபலிக்கிறது. இது பிராந்தியத்தில் ஏற்கனவே உள்ள பதட்டங்களை மேலும் அதிகரிக்கும் கவலைகளையும் எழுப்புகிறது. இந்த சமீபத்திய நிகழ்வுகள் லத்தீன் அமெரிக்காவில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தி உறவுகளை மாற்றி வடிவமைக்கக்கூடிய அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வைக்கும். இந்த முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள், டிரம்பின் எச்சரிக்கைகள், தலைவர்களின் எதிர்வினைகள் மற்றும் பிராந்திய தாக்கங்கள் குறித்து மேலும் விரிவான தகவல்களுக்கு எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள் அல்லது விவாதங்களை கீழே உள்ள கருத்து பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த செய்திகளில் சந்திப்போம்.